விவகாரம் என்னை இழுத்துக்கிட்டு வீட்டு வாசலுக்கே வந்துருச்சு. இந்த வாட்டி என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காளோ? மைனி மைனி, என் வாழ்க்கை இப்படியா மைனி ஆகணும்? உங்க அண்ணன் இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு மைனி. என்ன சொல்லிடுறாமா? அண்ணனுக்கு என்னாச்சு? போன தடவை அடிச்சு ஊரை விட்டு விரட்டிட்டா, 2 மாசம் வீட்டுக்கே வரலான்னு சொல்லி வந்து நின்னா. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க? அண்ணனை ஒரே அடியா அனுப்பிட்டியா? மைனி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மைனி? என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என் புருஷனை நான் என்ன தாங்குவேன். அப்பப்போ 2-3 வீட்டு வேலை சொல்லுவேன். அதை அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னா 4 மொத்துவேன். இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே மைனி? வீட்டுக்கு நடக்கிறது தானே. இதுக்காக உங்க மண்ணி என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? புருஷனை அடிப்பேங்கிறத கண்ணீரை வடிச்சுக்கிட்டு என்னமோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடிக்கா. ஆமாம்மா ஆமாம், ரொம்ப பாசம்தான். சொல்லுடி, அண்ணனுக்கு என்னாச்சு? ஏன் நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாருன்னு வந்து ஒப்பாரி வைக்க? எனக்கு கோழி குழம்பு சாப்பிடணும் போல இருந்துச்சு மைனி. அதான் இன்னைக்கு கோழி குழம்பு வையோன்னு சொன்னேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைடி நான் சாம்பார் தான் வைப்பேன்னு வச்சார் மைனி. எனக்கு கோவம் வந்து 4 சாத்தினேன் மைனி. இனிமே உங்க கூட வாழ மாட்டேன், செத்தாலும் நான் இங்கே வரவே மாட்டேன்னு அவர் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு மைனி. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்ல? பொண்டாட்டி புருஷன் அடிச்சு அம்மா வீட்டுக்கு ஓட விட்டுருக்கா. நல்ல குடும்பத்துல தான் வந்து வாக்கப்பட்டிருக்கேன் நானு. ஆட்டுக்கலாம் மைனி, இந்த ஆள் பண்ண வேலைய. ஒரு பொண்டாட்டி 4 அடி அடிச்சா வீட்டில் மூலையில் முடங்கி கிடப்பாரு. அதை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. எனக்கு உங்களை விட்டா வேற யார் மைனி இருக்கா? அதான் பேசாம ஒரு 2 மாசத்துக்கு வந்து இங்கே இருக்கலாம்னு பார்க்குறேன் மைனி. அதுக்குள்ள ஒரு கோவம் தனிஞ்சு வந்துருவாருன்னு நம்புறேன். எல்லாம் என் மாமியார் கொடுக்குற இடம். பிள்ளைய அடிச்சு வளர்க்கறத விட்டு புருஷனை அடிச்சு வளர்க்க சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கா. 2 மாசம் ஏன் வீட்டில் வந்தா இருக்க போற? உன்னைய 2 மணி நேரத்துல உன் வீட்டுக்கு விரட்டல நான் உன் மைனி இல்லடி. மைனி, வாங்க மைனி கிளம்புவோம். எங்கள் அம்மாவை போய் பார்த்தாதான் எனக்கு உசிரே வரும். அப்புறம் மைனி, மத்தியானம் லஞ்சுக்கு மட்டன் எடுத்துருங்க, சிக்கனை சுக்கா பண்ணிடுங்க, முட்டையை அவிச்சு வச்சிருங்க, ஆம்லேட்டும் போட்டு வச்சிருங்க. என்ன மைனி, பொம்பளை பிள்ளை பிறந்த வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் செய்கிறது வழக்கம் தானே. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை மைனி. மாசத்துல 10 காரணம் சொல்லிட்டு இங்கதான் வந்து குடியிருக்கா. இவளை எதுக்குதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தமோ? இன்னைக்கு உனக்கு போடுற விருந்துல இனி இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுடி. ஏதி மாத்திரையை போட்டு ஆத்தாளுக்கு மகளுக்கு புடுங்க விட்டு நான் ஓட விடல. நான் சின்ன பொண்ணு இல்லடி. வாமா போவாம். ரெமா, உன் அறிவே அறிவிடி. இனி உன் காட்டில் மழை தான் 2 மாசத்துக்கு. அன்னி கையால் வகை வகையா சமைக்க சொல்லி உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்கலாம். என் புருஷன் 1 மாசம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது எனக்கு எவ்வளவு சாதகமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்.